கைஸ் நம்ம பழைய மாதிரி ஓல்டு பீக்கை வந்து கேமுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ஆமாங்க, OB52 அப்டேட்டில் பழைய பீக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்ராக்கர் கொலாபரேஷனுக்கான நெக்ஸ்ட் ரிங் ஈவெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா OB52ல் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு டீட்டெயில்டாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் OB52 அப்டேட்டில் நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க கேமுக்குள்ளே. நீங்கள் ஷாக் ஆகிற மாதிரிலாம் சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா நிறைய மூமெண்ட்ஸும் மாற்றிருக்காங்க. அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ கைஸ் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ் இப்போ நம்ம கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆட்ராக்கர் கொலாபரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். இன்றைக்கி டுநைட் அப்டேட் நம்மளுக்கு வந்து இந்த ரிங் ஈவெண்ட் வந்து நம்மளுக்கு கேமுக்குள்ளே வரப்போகுது. இந்த ரிங் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டலு, ஒரு ஃபேமஸுக்கான ஸ்கின்னு, ஒரு கட்டானாக்கான ஸ்கின்னு, இது வந்து லூட் பாக்ஸாக தான் இருக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ பேக் பேக் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, அதனால் இது லூட் பாக்ஸாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க்குறதுக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. டுநைட் அப்டேட்டாக இன்றைக்கி நைட் நமக்கு கேமுக்குள்ளே இந்த அப்டேட் தாங்க வரப்போகுது. 100% கன்ஃபார்முங்க. வேணுன்றவங்க மட்டும் ஸ்பின் பண்ணி எடுத்துங்க. ஏன்னா அந்த பண்டல் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது. இதுக்கு போய் வேஸ்ட்டாக 2000 டைமண்ட் சுற்றி அந்த பண்டல் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் எடுத்துங்க. வீணாக டைமண்ட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஏஞ்சலிக் பண்ணிட்டு ஈவெண்ட் வரப்போகுது, அதில் ஸ்பின் பண்ணுறதுக்காக சேர்த்து வைங்க இப்போவே. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா OB52 உடைய அப்டேட்டில் வந்து என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தமாரி நம்ம லான்ச் பேடை யூஸ் பண்ணி போவோம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து கரெக்டாக லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ண முடியாது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம லொக்கேஷன் செலக்ட் பண்ணி நம்ம அக்யூரேட்டாக எங்கே போனோமோ அங்கே லான்ச் ஆகிடலாங்க. அந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம இப்போ இருக்கிற அப்டேட்டில் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக வந்து லொக்கேஷன் செலக்ட் பண்ண முடியாது இல்லையா. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம எங்கே போனோம் அப்படின்னு நினைக்கிறோமோ கரெக்டாக அதுக்கேற்ற நம்ம டேரெக்ஷனை திருப்பி வச்சு கரெக்டாக அங்கேயே போய் குதிச்சிக்கலாம். இந்த அப்டேட்டு உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பேஜில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி வந்து ட்ரோன் விடுவோம் பார்த்தீங்களா, அந்த ட்ரோன் விடுறதுக்கான லென்த்து வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சின்னதாக இருக்கும் லென்த்து, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம எனிமி கண்டுபிடிக்கிற கேரக்டர் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேரக்டருக்கான எக்ஸ்ட்ரா பவர் வந்து நமக்கு இந்த CS இல்லை அதேமாரி BRலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் செலக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து இப்படி ஒரு 2 ஆப்ஷன் வருதுங்க. கீழே ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் ஆப்ஷன் ஒன்று கலெக்ட் ஆகிடுதுங்களா, அந்த ப்ளஸ் ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம டச் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு 2 ஆப்ஷன் வருது. இதில் வந்து நம்ம எது வேணால் கொடுத்துக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொடுக்குறோம், ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன காட்டுதுன்னா +1 அப்படின்னு வருது. அதேமாரி ஃபேஸில் பார்த்தோன்னா அதோடைய சிம்பிள் வந்து நம்மளுக்கு தெரியுது. அதேமாரி அந்த ஃபேஸ் சிம்பிள் பார்த்தீங்கன்னா எனிமி ஆப்போனண்ட்டுடைய ஃபேஸ்லேயும் தெரியும். அந்த ஃபேஸை வச்சு நம்ம ஈஸியாக எனிமி எங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணிடலாம். ரெண்டாவதாக இருக்கிற சிம்பிள் பார்த்தீங்கன்னா எனிமியை வந்து ஈஸியாக காட்டி கொடுத்துரும். பட் அது இல்லாத எக்ஸ்ட்ரா வந்து டேமேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதில் அடிக்கிற போது. எனிமியோட கரெக்டாக செஸ்ட் பாயிண்டில் அது வந்து தெரியுது. நம்ம அதில் செகண்டில் டச் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி வந்து காட்டும். ஈஸியாக வந்து எனிமியும் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும். நம்ம எங்கே இருந்தாலும் இப்போ நார்மலாகவே வந்து எனிமி இருக்கிற இடம் தெரியும். இதில் வந்து சிம்பிள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆக்டிவேட் ஸ்கில் பண்ணும்போது நமக்கு ஃபேஸில் வந்து அதோடைய சிம்பிள் தெரியும். செகண்டாக வந்து பார்க்கும்போது எனிமி செஸ்ட்டில் வந்து அந்த சிம்பிள் தெரியும். அவ்வளோதாங்க டிஃப்ரெண்ட்டு, வேறு ஒன்றுமே டிஃப்ரெண்ட் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கொரோனா கேரக்டர் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கொரோனா கேரக்டருக்கு வந்து அந்த பவர் நம்ம போடும்போது ஒரு 10 செகண்ட் இல்லை ஒரு 12 செகண்ட் அவ்வளோதான் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக இருக்குது. அது என்ன பக்கு அப்படின்ட்டு பார்க்கும்போது நமக்கு கீழே வந்து நம்ம கொரோனா கேரக்டர் ஒன்று வச்சுட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CSல வந்து நம்ம மறுபடியும் அந்த பவர் வந்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா ஸ்கில்லு, அந்த ஸ்கில் வந்து 2 வந்து ஒன்றா யூஸ் பண்ணும்போது அன்லிமிட்டடாக இருக்குங்க. CSல வந்து நம்மளை ஈஸியாக வந்து முடிச்சு விட்றாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்த பக்கு வந்து எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த அப்டேட் வரைக்கும் தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு பக்காக கொடுத்துருக்கானுங்க. 2 ஸ்கில்லையும் ஒரே டைமில் ஆக்டிவேட் பண்ணும்போது ஒரு ஸ்கில்லு மட்டும் போயிடுதுங்க, ஒரு பவர் மட்டும் போயிடுது. இன்னொரு பவர் வந்து அன்லிமிட்டடாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஹாஸ்டல் ரூம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, கீ இருந்தால் தான் ஓப்பன் பண்ண முடியும் இப்போல்லாம். ஆனால் நெக்ஸ்ட் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கன்று வச்சே ஓப்பன் பண்ணிடலாங்க, அந்தமாரி கொடுத்துருக்கான் பாருங்கள். இப்போ ஹாஸ்டல் கீழே நம்ம பக்கத்தில் போய் நிற்கிறோமா, அதை நிற்கும் போது நம்ம வந்து போயிட்டு எப்படி பண்ணால் இப்போ கன்னில் அடித்தோம்னா கொஞ்சம் லைட்டாக விரிசல் விடும். ஃபஸ்ட்டு கன்னில் அடித்து பார்க்கலாம் பாருங்கள். கன்னில் அடிக்கும்போது லைட்டாக விரிசல் விடுதா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிரெனேட்டு அந்த ஸ்மோக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் போட்டிங்கன்னா சீக்கிரமாக உடஞ்சிதுங்க. நீங்கள் கிரெனேட்டை குக் பண்ணி போட்டிங்கனாலே போதும், ஈஸியாக உடஞ்சிரும். நம்ம அப்படியே உள்ளே போய்ட்டு லூட் எடுத்துக்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி இப்போ லாஸ்ட் ஜோனில் எல்லாம் இந்தமாரி பண்ண முடியுமான்னு கேட்டால் எனிமி வந்து நம்ம ஈஸியாக அடிச்சிருவோம். நம்ம ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய்ட்டு லூட் எடுத்துகிட்டு இருப்போம். இல்லை லாஸ்ட் ஜோனில் இருக்கிறப்ப நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நெக்ஸ்ட் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இது நம்மளுக்கு வந்து ஆபத்து தாங்க. ஆனால் லூட் வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். ஆனால் உள்ளே போய்ட்டு நம்ம வந்து சேஃபாக இருக்க முடியாது. ஏன்னா எந்த பக்கம் வந்து எனிமி அடிப்பான் அப்படின்னு தெரியாது. ஏன்னா ஈஸியாக உடைக்க முடியும், எல்லாராலையுமே உடைக்கலாம். அந்தமாரி அப்டேட் கொடுத்துருக்கானுங்க. இது மட்டும் இல்லாமல் உள்ள நிறைய இன்கேம் சேஞ்சஸ் வந்து நிறைய கொண்டு வந்திருக்காங்க.
அதையும் நம்ம ஒரு வீடியோவாக பார்ப்போம். நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மெயினாக நம்ம இந்த ஓல்டு பீக்கை பற்றி பார்ப்போம். ஓல்டு பீக் வந்து யாருக்கும் பிடிக்காமல் இருக்காது. கண்டிப்பாக எல்லா பிளேஸுமே ஓல்டு பீக்கை பிடிக்கும். அந்த ஓல்டு பீக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் அப்டேட்டில் நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வர போகிறானுங்க. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓல்டு பீக்கை பொறுத்த வரைக்கும் பர்முடா மேப்பில் கொண்டு வர போகிறது கிடையாது. நமக்கு கிராஃப்ட் லேண்டில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. கிராஃப்ட் லேண்டில் போயிட்டு நம்ம ப்ளே பண்ணோம்னா நமக்கு ஓல்டு பீக் எப்படி இருந்துச்சோ, ஓல்டு பர்முடா மேப் எப்படி இருந்துச்சோ சேம் அப்படியே இருக்குதுங்க. நீங்கள் அட்வான்ஸ் சர்வர் யாருன்னா வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். கிராஃப்ட் லேண்ட் மேப்பில் இதை ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட்டில் நம்மளுக்கு கிராஃப்ட் லேண்டில் தான் ஓல்டு பீக் பர்முடாவும் வரும். கண்டிப்பாக அந்த பழைய மேப்லாம் நம்ம கேமுக்குள்ளே வராதான்ட்டு எங்காத பிளேஸ் யாருமே கிடையாது. ஆனால் வரும், எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வரும். ஒன்று கொண்டு வராமல் விட மாட்டானுங்க. இல்லை ஏதாச்சும் ஒரு அப்டேட் மூலிமா கொண்டு வருவானுங்க. ஒரு அப்டேட் வந்தால் கூட நம்மளுக்கு நல்லா தானே இருக்கும். 2019 2020லலாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு பீக்குன்னே ஒரு மவுஸே இருக்குது. பட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மவுஸே போயிடுச்சு. ஏன்னா ஒரு அப்டேட்டுக்கும் பீக்கை வந்து ஒரு மாதிரி கொண்டு வந்துட்டானுங்க. என்ன பண்ணுறது? ஆனால் எனக்கு தெரிஞ்சு கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒரு அப்டேட்லேயாவது கண்டிப்பாக முழுசாக ஒரு ஓல்டு பீக்கை கொண்டு வருவானுங்க. ஓகே கைஸ், நான் இன்றைக்கான வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இதேமாரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். பை பாய், டாட்டா.